ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தலைப்பு நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நாள் சம்பவங்களும், அதில் நம்மளை பெரியவங்க நம்மளை கூறுகிற அறிவுரைகள், இதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு வரோம். இது ஒரு ட்ரைனிங். நம்ம பேச்சு, ஃபோட்டோஸு இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங், ஒரு இலவச பிளாட்ஃபார்ம். அதை யூஸ் பண்ணிடுறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு சோபா அடிக்க ஒரு கஸ்டமரோட அவங்க வண்டியில் அவங்க முன்னாடி போயிருந்தாங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ரோட்டில் ஒரு காஸ்ட்லி வண்டியில் ஒரு வயசு பையனும் ஒரு வயசு பொண்ணும் நின்றுக்கிட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு, அந்த பொண்ணு அந்த பையனோட ஹெல்மெட்டை கட்டிட்டு மண்டையில் நங்கு நங்கு நங்குன்னு கொட்டுது. அவன் அடிக்காத 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 அப்படிங்கிறான். இதை அவரும் நானும் பார்த்து சிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா ரோடுகளில் போகும்போது பார்க்கும்போது இந்த இளம் வயது பிள்ளைகள் அந்த இளம் வயது பையனுங்களை அடிப்பதும், அந்த பிள்ளைங்க சண்டை போடுவது எல்லாரும் பார்த்துருப்பேன். அதேமாரி நாங்களும் பார்த்துட்டு போகும்போது அவர் வீட்டில் போனார். வீட்டில் யாரும் இல்லை. ஸோ அவங்க வீட்டில் எல்லாம் ஜாபுக்காக போய்ட்டா இருந்தார். சோபா ரிப்பேருக்காக போனோம். உட்காருங்க பிரதர் அப்படின்னாரு. உட்கார்ந்தோம். காஃபி சாப்பிடுவீங்களா, டீ சாப்பிடுங்கன்னாங்க. சரி எது இருந்தாலும் கொடுங்கன்னோம். உட்காந்துட்டு அதை பார்த்தீங்களே, அதை சிரிச்சிங்க இல்லையா? ஆமாம், எல்லாரும் அந்த வயசை தான் கடந்து வந்திருக்கோம் பிரதர். அது என் வயசில் நடந்தது நான் ஒன்று சொல்கிறேன், என் மனசில் இருக்கிறது கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வரி பாடல் மாதிரி பாடினார். ஒரு துளி 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 கண்ணீரால என்ன கொன்னுட்ட அப்படின்ட்டு சொன்னார். என்ன என் பாட்டெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு. அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது அப்பப்போ என் மனசில் வந்துக்கிட்டு போகும். இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களான்னாரு. சரி சொல்லுங்கய்யா அப்படின்னா. அவர் கிராமத்தில் வறுமையான குடும்பத்தில் பிறந்து சென்னைக்கு பிழைக்க வந்தாராம். அந்த பருவ வயது வரும்போது எல்லாத்துக்கும் வர்ற அந்த லவ் அஃபெக்ஷன் அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு பழக்கமானவங்ககிட்ட தானே அந்த அஃபெக்ஷனை காமிக்க முடியும். இந்த அஃபெக்ஷன் காமிக்கும் போது ஏழை பணக்காரங்கள் தெரியாது, அது ஒரு மாயை. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்து அழகான ஒரு பெண்மணி மேலே, அவங்களோட வசதியான மேலே இவருக்கு ஆசை வந்திருக்கு. அந்த பெண்ணும் கொஞ்சம் ஆசைப்பட்டிருப்பாங்க போல். இது அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வர நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லிட்டாங்களா, வெட்டியே போட்டுருவேன். அதாவது எப்படி வெட்டுவனே தெரியாது, அந்த மாதிரி ஒன்று அழிச்சிருவேன் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த பாட்டு அந்த பொண்ணுடைய கண்ணிலிருந்து வந்த ஒரு சொல்லி கண்ணீர் அவர் மனசுக்குள்ளே இன்னும் நின்றுக்கிட்டு இருக்குதான். அந்த கண்ணீரை பார்த்துட்டு வீட்டில் போயிட்டு நின்றுக்கிட்டு பல விதமாக யோசனை பண்ணியிருக்காரு, பல விதமாக படிச்சிருக்காரு. அப்போ கண்ணதாசன் ஐயா ஒரு வரியில் எழுதியிருந்தாராம், காதலுக்கு கண் இல்லை ஆனால் விவஸ்தை கூடையா இல்லை, கடலில் குதித்து நீச்சல் அடிக்கும்லாம், தரையில் விழுந்து நீச்சல் அடிப்பதா அப்படின்னு சொல்லி அவர் காதல் அனுபவத்திலேருந்து அவர் புக்கில் ஒரு வரியை பார்த்தாராம். அந்த காதலுக்கு முற்றுப்புள்ளி வச்சாராம். சீக்கிரத்தில் வைக்க முடியாது. நான் எப்படி வச்சேன் அப்படின்னா, எங்கள் குடும்பம் வறுமையானது, ஏழ்மையானது. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட தெரியாது, சரியாக இப்போ நான் இருக்கிற ஒரு வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய வாழ்வும் வாழ்வாதாரங்களும் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே பார்க்க போனால் இவங்கள மாதிரி வசதியான குடும்பம் கொஞ்சம் வாழ்வு முன்னேற்றங்கள் இருந்தாங்க. அந்த முன்னேற்றங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நான் சென்னைக்கு அவங்களோட பழகி அவங்கள மாதிரி இப்போ நான் அவங்களுக்கு ஈக்குவல்ஸ்டாக இருக்கிறேன். ஆனால் அந்த ஈக்குவல்ஸ்டாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. இதால் எத்தனையோ கொலைகள் நடக்குது, எத்தனையோ வெட்டுக்குத்துகள் நடக்குது. அந்த வெட்டுக்குத்துகளுக்கு அன்னைக்கு நிலவரத்தில் நான் ஸ்டாப்பு வச்சேன். எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரத்தை வச்சு நம்ம தண்ணி ஊற்றி பராமரித்து வளர்த்தோம்னா, அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மரமாக வளர்ந்து அதனுடைய கனியை கொடுக்க போகுது, தேங்காயை காய்க்க போகுது. அதே மாதிரி ஒரு வாழை மரத்தை வச்சு நாம் தண்ணி ஊற்றி வளர்த்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வாழைக்குலையோ வாழைத்தண்டு வாழையில்னு பருவம் எடுத்துக்க போகிறோம். அப்படியே மாமரத்தை இப்படி மரங்களாக வச்சாலே நம்ம அதை கரெக்டாக பயிர் பண்ணாலே நம்மளுக்கு பலன் தரும்போது, நம்ம ஏன் அடுத்த வீட்டு தென்னை மரத்தில் போய் காய் வெட்டுவானே, நம்ம ஏன் அடுத்த வீட்டு மாமரத்தை போய் மாங்காய் பறிப்பானே, நம்ம ஏன் அடுத்த வீட்டு
வாழை மரத்தில் போய் வாழைப்பழத்தை பிடுங்கி தின்னுட்டு அடி வாங்குவானே. ஸோ நம்ம ஏன் நேசிக்கலை? நம்மளை வெறுக்கிறவங்க மேலே நம்ம ஏன் அஃபெக்ஷன் செலுத்தணும்? பாம்பை பார்த்து நாம் பயப்படுறதை விட நம்மளை கண்டு பாம்பு பயப்படணும். நாயை பார்த்து நாம் பயப்படுறத விட நாய் நம்மளை பார்த்து பயப்படணும். நீ பயப்படுற வரைக்கும், நீ முன்னேறாத வரைக்கும் தானே உனக்கு குற்றம் சொல்கிறாங்க. நீயும் பொருளாதாரத்தில் முன்னேறு, நீயும் படிப்பில் முன்னேறு, நீ அவங்களுக்கு ஈக்குவலிஸ்ட்டாக வரல. என் கடவுள் நம்மளுக்கு அறிவை தந்திருக்கார்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில், அறியாமையிலையோ சூழ்நிலையிலோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அது என்ன மாறலையா? மாறி இருக்க. அப்போது இந்த பொண்ணை நான் கல்யாணம் மீறி பண்ணால் என் உயிருக்கு, பிரச்சனைக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதோடு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிடலான்னு சொல்லி எங்கள் குடும்பத்திலே போனேன். எந்த பிரச்சனையும் கேட்கல. ஒரு பொண்ணை பார்த்தோம், அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என்னோட முன்னோடியாக இருக்கிறாங்கள, நாங்கள்லாம் வசதியாக இருக்கிறோம், என்னை வெட்டிடுன்னு சொன்னாங்கள, அவங்க மனைவிக்கு, மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்கிறாங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமாக செய்யணுங்கிறது நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். இப்போ ஓரளவு நான் செட்டில்டாக இருக்கிறேன். இப்போ இது எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷம். அப்போ அந்த வாழ்க்கை எப்படி ஆகுன்னு நினைக்கிறீங்களா? அதை நான் நினச்சே பார்க்குறது இல்லை. இப்போ இன்னொரு காரியம் வரேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வசதியானவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, சரியாக மாட்டலை. ஒருத்தன் சொல்கிறான், என் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன்ப்பா, சரியாக மாட்டலை அப்படிங்கிறான். என்ன என் பொண்ணு பார்க்குறீங்கன்னா, மேட்மோனியில் பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு வீட்டில் சொன்னாங்களாம், ஐயா ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க, அவனுக்கு சொந்த வீடே இல்லை, அவனுக்கு போய் எங்கள் பொண்ணை நாங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னாங்களாம். சரிம்மா நாங்களாம். இன்னொருத்தவங்க வந்தாங்களாம், அங்கே அவங்க எங்கள் கம்யூனிட்டியே இல்லைங்க, அவங்களுக்கு போய் நாங்கள் எப்படிங்க பொண்ணு கொடுக்குறது, பொண்ணு விரும்பிட்டேன்னு கொடுத்துட முடியுமாங்க அப்படிங்கிறாங்களாம். இன்னொன்று கேட்டோம், மாப்பிள்ளை பையன் வர்றாங்க, ஆள் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட பர்டிகுலர் ஏஜ் தாண்டுற வரைக்கும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பையன் வழியில் வந்தாலும் ஏங்க நம்ம இவ்வளோ வசதியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஈக்குவல்ஸ் வசதியாக இருக்கும்லாங்க அப்படின்னு சொல்லி 1008 குறை சொல்லி பொண்ணை பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு அந்த காதல் பிரச்சனை வந்துச்சு, என் நிலைமையை அறிஞ்சிட்டு போனேன், என் நிலைமை இதான்னு சொன்னேன். ஒரு பொண்ணை கொடுத்தாங்க, இப்போ நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்னுடைக்கும் கடவுள் 2 குழந்தைகளை கொடுத்துருக்காங்க, அதுங்களுக்கு நான் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம விரலுக்கு தக்கன வீக்கம்பாங்க, நம்மளோட ஈக்குவலிஸ்ட்டாக போவோம், நம்மளை நேசிக்கிறவங்கள நேசிவோம். கடவுளே என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டில் போ, உன்னை ஏற்றுக்கலைன்னா காலில் உள்ள தூசியை தட்டிட்டு வந்துக்கிட்டே இரு. உன்னை மதிக்கிறவங்களே நீ உன்னை மதிக்காதவங்க நீ ஏன் மதிக்கணும்? ஒரு காலத்தில் இருந்தோம், சரி இப்போ தான் முன்னேறிக்கிட்டு வரோம்ல. அறிவை தேடுங்க, நல் வளர்ச்சியை தேடுங்க, நல்ல வாழ்க்கை போடுங்க. நம்ம வீட்டு தாய்மார்கள் எப்படி இருக்கிறாங்க அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அப்படி யோசனை பண்ணால் நம்மளுக்கு அந்த அளவே வர்றதில்லை. நம்ம தாய் வறுமையில் இருக்காங்க, அவங்கள யாரும் மதிக்கிறது இல்லை. நம்ம சகோதரி வறுமையில் இருக்கிறாங்க, அவங்கள யாரும் மதிக்கிறது இல்லை. அவங்க ஏன் வறுமையில் இருக்கிறாங்க அதை சிந்திப்போம், அதை மாற்றுவோம், அதோடு போராடுவோம். இதுக்கு போயிட்டு இன்னொரு விஷயத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக அங்கே போய் நம்மளை ஏன் போராடிட்டு கிடப்பாங்க? அந்த பிள்ளைங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நாளைக்கு அந்த பையனும் அதை விட்டுட்டு போகலாம், இதுவும் விட்டுட்டு போகலாம், புனிதமாகவும் வாழலாம். எல்லாம் புனிதமானது தான். ஆக மொத்தம் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். இதெல்லாம் ரோட்டில் நடக்குது. எனக்கும் அந்த வயசில் அது வந்துட்டு போச்சு. ஆனால் நான் என் குடும்பத்தை நேசித்தேன், இப்போ என் பிள்ளைங்களை நேசிக்கிறேன், என்னுடைய சொந்த பந்தங்களை நான் நேசிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கீழே கிடக்கிறவங்கள நான் தூக்கி விட பார்க்குறேன். இந்த ஜனங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க படிப்படியாக தான் மாற முடியும். இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க, மாறுவாங்க. அதுக்கு மேலே கடவுள் ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்மளுக்கு எல்லா நன்மையும் செய்வாங்க. அல்லேலூயா, ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.